இயேசு சபை நிறுவனரும் அருட்பணியாளருமான புனித லோயலா இஞ்ஞாசியாருடைய நினைவு நாளை இந்த நாளிலே நாம் கொண்டாடி மகிழ அன்னையாம் திரு அவை அன்போடு அழைத்து மகிழ்கிறது. ஏறக்குறைய தன்னுடைய வாழ்வை 15ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியிலும் 16ஆம் நூற்றாண்டுடைய முற்பகுதியிலும் தன் வாழ்வை திரு அவைக்காக அர்ப்பணித்தவர். இன்னும் சிறப்பாக இந்த இயேசு சபையை தோற்றுவித்து இன்றைக்கும் ஆயிரக்கணக்கிலே அகில உலக நாடுகளிலே கத்தோலிக்க திரு அவையிலே சிறப்பாக கல்வி பணியும் சமூக சேவைகளையும் செய்து கொண்டிருக்கிற இந்த பணியாளர்களை ஊக்குவித்த ஒரு சிறந்த மாமனிதராக புனித லோயலா இஞ்ஞாசியாரை நம்மால் கண்டு மகிழ முடிகிறது. இளமை துடிப்போடு ஒரு சிறந்த போர்ப்படை தளபதியாக வாழ வேண்டும் என்று தன்னுடைய வாழ்வின் இலக்கை மாற்றி இறைவனுடைய அழைப்பை உணர்ந்தவராக இறைவனுடைய அதிமிக மகிமைக்காக எல்லா பணிகளையும் செய்தவர் இந்த லோயலா இஞ்ஞாசியார். இந்த நாளிலே நாம் நற்செய்தியிலே வாசிப்பது போல இறை ஆட்சியை புதையலுக்கும் நல் முத்துக்களுக்கும் ஆண்டவர் இயேசு ஒப்பிடுகிறார். இந்த வாழ்க்கை ஒரு விதத்திலே புதையலாக நல் முத்துக்களாக மாற்றி இறைவனுக்கு பலன் கொடுக்கக்கூடிய மக்களாக புனித லோயலா இஞ்ஞாசியாரை போல நாமும் எல்லாவற்றையும் இறைவனின் அதிமிக மகிமைக்காக செய்திட வரங்கள் கேட்போம், மன்றாடுவோம். அன்பை உருவான இறைவா, நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு சின்ன சின்ன அன்பு செயலும் உம்முடைய அதிமிக மகிமைக்காக செய்து வாழ்ந்திட வரம் தாரும். ஆமீன்.